நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்தில் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகன் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் ஒரு இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருந்த விஜே. ஸோ விஜே அப்படின்னோன்னா இவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ், நிறைய பெண் ரசிகைகள். அவருடைய அந்த ரசிக வட்டத்தின் பின்புலம் தான் அவர் வந்து சினிமா கொண்டு போயிடுச்சு. நிறைய திரைப்படங்கள் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கார். தனக்கான ஒரு இடம் இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கும் இருக்குது, அவருடைய ரசிகர்களுக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் சுட சுட உங்களுக்கு நான் வந்து படம் பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்ணுறேன். 5ஆம் தேதி ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக காத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். என்ன படம், யார் அந்த நடிகர் அப்படின்னா, இந்த மாண்டேஜை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மிஸ்டர் பிரஜன் பத்மநாபன் அவர் நடித்த ஒரு திரைப்படம் இப்போ வெளியாக காத்திருக்கு. 5ஆம் தேதி அன்னைக்கு சம்ஹாரம். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போலாமா? ப்ராக்யூரமைண்ட் ஏஐ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. சம்ஹாரம் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, சூரசம்ஹாரம் அப்படின்னு ஏற்கனவே உலகநாயகன் கமல் நடிச்சு வெளிவந்த ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸோ சூரசம்ஹாரத்திற்கும் இந்த சம்ஹாரத்துக்கும் என்னடா வித்தியாசம்னா, சம்ஹாரம்னாவே அழிப்பு தானே. அதாவது ஒரு கெட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவனை அழிக்கக்கூடியது சம்ஹாரம் அப்படிங்கிறது. ஸோ ஆதி காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த சம்ஹாரன்ற வார்த்தையை இப்படி தான் நம்மளை யோசிக்க வைக்குது. இந்த படத்தினுடைய கதையும் ஒரு சிம்பிளான ஒரு நாட்டு தான், ஒன்றும் இல்லை. பிரஜன் பத்மநாபனுக்கு ஒரு சின்ன குடும்பம். என்னென்னா அவருடைய மனைவி, 2 தங்கைகள். அந்த 2 தங்கைகள் இவரோட தான் குடும்பம். அப்படி இருக்குது. இவருக்கு வந்து ஒரு தாய் மாமனுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையன் வந்து ஒரு எல்லா விதமான ரவுடிசம் செய்யக்கூடியவன், ரொம்ப அக்யூஸ்டுன்னு வச்சுக்கலாமா, அப்படி தான் சொல்லணும். அவர் தான் படத்தினுடைய வில்லன். ஸோ இவருக்கு தன்னுடைய மூத்த சகோதரியை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை நினைக்கிறார். ஸோ மூத்த சகோதரி கிட்ட கேட்குறாங்க. மூத்த சகோதரி ஒத்துக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒருத்தங்களை லவ் பண்ணுறாங்க. இது ஒரு காரணமாக இருந்தால் கூட அவருடைய கேரக்டர், தாய்மாமனுடைய பையன் கேரக்டர் சரியில்லை, அதனால் நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ கட்டிக்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தும் போது தாய்மாமனுடைய பையன் என்ன சொல்கிறாரு, இந்த பொண்ணு உன்னுடைய மூத்த சகோதரி யாரையும் லவ் பண்ணுறாங்க, அந்த ரீசனால தான் என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேரக்டரை தப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இது வந்து ஒரு விதமான வருத்தத்தை உண்டாக்குது. இந்த நேரத்தில் மூத்த சகோதரி இறந்து போயிடுறாங்க. ஸோ இறப்பு என்பது இயல்பாக நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்குள்ளதே 2வது தங்கச்சியும் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு பிரஜன். ஸோ அந்த தங்கை என்ன சொல்கிறாங்க, ஒத்துக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவங்கள வந்து எப்படியாவது நீ கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹோம் அரெஸ்ட் மாதிரி பண்ணிடுறாங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரத்தில் அந்த வீட்டிற்குள் நடக்கக்கூடிய சம்பவம் தான் படமே ஒட்டுமொத்தமாக. இது ஒரு கதையினுடைய பிளாட். இந்த பிளாட்டை வச்சுக்கிட்டு அப்படியே கதையை ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ கதையினுடைய ட்ராவலில் முழுக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளார அந்த இரவு நேரத்தில் நடக்கும்போது தங்கை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய காதலனுக்கு சொல்கிறாங்க, நான் எப்படியாவது இங்கே தப்பிச்சுக்கணும், அதனால் நீ வந்து என்னை காப்பாற்றி கூப்பிட்டுட்டு போயிடு, என்னுடைய தாய் மாமனுடைய பையனை நான் கட்டிக்க மாட்டேன், நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலனுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அவர் வரார். இதுக்கு மத்தியில் பிரஜனுடைய ஃப்ரெண்டு ஒரு அப்பாவையும் மகளையும் கொண்டு வந்து இந்த ராத்திரி மட்டும் தங்க வச்சுக்கோ, வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, நான் ஒரு ட்ராவல் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், ஸோ அதனால் அவங்களுக்கு வெளியே போகணும், நாளைக்கு கூப்பிட்டுன்னு போகிறேன், வண்டி ரிப்பேர்ன்றதுனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால், சரிப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வந்திருக்கக்கூடிய அப்பாவும் மகளும் எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இவங்க ஒரு ஏற்பாடு பண்ணி ஒருத்தனை உள்ளே அனுப்பியிருக்காங்க. அவன் வந்து ஒரு முகமுடி போட்ட ஒரு மனிதன். இவங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத லைட்டாக கோடிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டும்போது, அப்பாவும் பொண்ணும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கும். அந்த மரணத்துக்கு அம்மா இறந்துருப்பாங்க. அந்த அம்மா இறப்புக்கு காரணம் யாருன்னா தாய்மாமனுடைய மகன் வில்லன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் உள்ள வராரு. அவர் முகமுடி போட்டு, இவர் யாரான்னு பார்த்தா மூத்த சகோதரியினுடைய காதலன். இவர் என்னடானா தன்னுடைய காதலி இறப்புக்கு இவன் தான் காரணம், வில்லன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பழி வாங்க வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு வில்லனை பழி வாங்குவதற்காக அந்த வீட்டுக்குள்ளே அடைக்கலமாக்கியிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது, வில்லனை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறதா கதை. ஸோ இந்த படத்தில் நம்ம கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அதிர்ந்து போயிடுவீங்க. எங்கேயுமே இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு கதையை முடிக்கும் பொழுது ஒரு விதமான அதிர்வு நம்மளுக்கு வந்து ஏற்படுது. சம்ஹாரம் படத்தினுடைய கதை இதுதான். படத்தில் பார்க்குற அந்த ஃபீலை நீங்கள் வந்து கேட்கும்போது உணர்றீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக படம் தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஓரளவுக்கு உணர ஆரம்பிக்கலாம். இன்னும் பல விஷயங்கள் பேசலாமா, தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிலாம்?
இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரஜன் பத்மநாபன் அவர் தான் படத்தினுடைய கதாநாயகன். ஸோ படத்தினுடைய கதாநாயகன் என்னடா பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சகோதரிகளுக்கு அண்ணன், அவ்வளோதான், ஒரு மனைவி. ஸோ அவருடைய கேரக்டர் என்னென்னா, எல்லா படத்துலையுமே அவரை இன்னும் முழுமையாக பயன்படுத்தலையா அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு எதுக்கு போலீஸ் கட்டிங், அவருக்கு எதுக்கு வந்து மீசெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஷேவ்டு மூஞ்சியாக ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி காட்டணுன்றதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அந்த கேரக்டருக்குள்ளே அவரை வந்து பொருத்த பார்க்குறாங்க. அது எல்லாம் பொருந்தலை. பிரஜன் எவ்வளோ உயிர் கொடுத்து நடித்தாலும் இந்த கதைப்படி அவர் வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறதும், அவர் சரியாக தன்னை முயற்சி பண்ணி வெளிப்படுத்திக்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்புறம் வந்து அவருடைய ஷம்ரிஷா அவர் தான் அவருடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் அவங்க பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நியா வர்கீஸ் கதாநாயகி அப்படிங்கிற கேரக்டர்லாம் காட்டிக்கிறாங்க. ஆனால் கதாநாயகி யாருன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் கதையில் எல்லாருமே கதாநாயகியோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் வந்து கணேஷ் அவரட்டில் வந்து படத்தினுடைய வில்லன், அவர் தான் வந்து கொடூரமான வில்லன். அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க, மலைமாடுன்னு தெரியுமா உனக்கு? மலைமாடு நான் என்ன மாடுன்னு கேட்டேன். அந்த மலைமாடு யார் தெரியுமா? இந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு, அவர் தான் மலைமாடு அப்படின்ட்டு. எனக்கு பெரிய ஷாக்கு. மலைமாடுனா இப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு. கணேஷ் அவரட்டில் அவங்களுக்கு அப்படியே மலைமாடு மாதிரி தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவு கொடூரமான மனநிலையோடு அவர் இருப்பார் அப்படின்ட்டு. நல்ல கேரக்டர், நல்லாவே பண்ணியிருக்கார். அதாவது மூத்த சகோதரியை பற்றி பேசும்போதும் சரி, இளைய சகோதரிகிட்ட நடந்துக்கும் போதும் சரி, அவருடைய வில்லத்தனம், அவர் என்னென்னாலும் செஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் எப்பா இதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும்போது நமக்கே ஒரு கோபம் வருது. அந்த கோபம் வர வைக்கிறது தான் அந்த காலத்து வில்லன்கள்லேருந்து இந்த கால வில்லன்கள் வரைக்கும் தக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை விவரம் செஞ்சிருக்கார். அந்த அடிப்படையில் கணேஷ் அவரட்டில் இந்த படத்தில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, ராஜ்குமார், அதுக்கப்புறம் தென்றல் ராஜா, அதே போல் இந்த படத்தினுடைய இயக்குனர் ராம் பிரபா, இத்தனை பேருமே நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இவர்களை கவனிக்க வைக்கக்கூடிய பாத்திரத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியுது. படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டெக்னிக்கல் டீமை பற்றி பேசலாம். சுரேஷ்குமார் சுந்தரம் இவர் தான் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பயங்கர சேலஞ்சு. என்ன காரணம் அப்படின்னா, இதில் டே எஃபெக்ட்ஸ்லாம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய அளவுக்கு கேமரா வேலைகள் கிடையாது. எப்போ பாரு அந்த வீடு 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 இரவு நேரம் வேறு. ஸோ என்ன பண்ணுவோம் ஒரு மனுஷன் கேமராமேன், கேமரா வச்சுக்கிட்டு என்னடா இப்படிதான் இந்த ஷாட் வைக்கிறது? ஒரு சின்ன வீட்டு, ஒரு மாடி, படிக்கட்டு, லேனு, அப்புறம் திருப்பி அந்த வீடு, ஜன்னல் வழியாக ரூமுக்குள்ளே என்ன தான் லைட்டு போட்டாலும் என்ன பண்ண முடியும்? ஒரு கேமராமேன் வந்து ஒரு வட்டத்தை குறுக்கி விட்டுட்டு இதுக்குள்ளே நீ ஆடுறா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு கிரவுண்டே இல்லாமல் ரூமுக்குள்ளார ஃபுட்பால் ஆட சொன்னால் எப்படியா இருக்கும்? அந்த மாதிரியான ஆட விட்டுருக்காங்க. சுரேஷ்குமார் சுந்தரம் பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய கேமரா ஒர்க் பண்ணதோ இல்லையோ, அவர் ஒரே வேர்த்து விறுவிறுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். படத்தினுடைய எடிட்டர், படத்தொகுப்பாளர் அவர் வந்து ராம்நாத் பண்ணியிருக்கார். ராம்நாத்துக்கு இதில் கொஞ்சம் சேலஞ்சான ஒர்க்கு தான். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தோன்னா 2 கதாநாயகி, அப்புறம் ஒரு கதாநாயகன், அவருடைய மனைவி, அப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா அவர் வரக்கூடிய வீட்டில் வரக்கூடிய அந்த பெரியவர்களுடைய கேரக்டர்ஸ், அவர் வில்லனை காட்ட வேண்டிய விஷயம், இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி கையில் கொடுத்தாச்சு. ஆனால் எடிட் பண்ணும்போது நிறைய சிக்கல். ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ளே அடிக்கடி ஒவ்வொரு கேரக்டரும் பேசும்போது எதை சரியாக ஒட்டுறோம், எதை சரியாக விடுறோம், எது லெஃப்ட்டு, எது ரைட்டு, என்ன மாதிரியான சீன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு தான் நம்ம வந்து எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அவருக்கு. ராம்நாத் இதில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, கண்ணை கசக்கிக்கிட்டு வேலையை செஞ்சுருக்கார். ஒருவேளை நமக்கும் சில நேரத்தில் பிசுக்குன்னு ஒட்டுது, என்ன தெரியல. ஒருவேளை இந்த படத்தில் அவருடைய வேலையை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் அனுமானிக்க முடியுது. அப்புறம் விஜி ஹரிகிருஷ்ணன் படத்தினுடைய இசையமைப்பாளர், பாடலாசிரியர், அபிநயான்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ பாடல்களை விட்டுடுங்க, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் படத்தினுடைய ஆர்ஆர் இருக்குல்ல, பின்னணி இசை பின்னி இருக்கிறார். ஹரிகிருஷ்ணன் வந்து பின்னணி இசையில் பின்னி இருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், படத்தை வந்து ஒட்டுமொத்தமாக கண்ணை மூடிக்கிட்ட காதால் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, டைலாக் ரெக்கார்டிங் கூட அவ்வளோ அழகாக டிஜிட்டலைஸ்டு பண்ணி அந்த ஆடியோவை கேட்கும்போது கண் மூடிக்கொண்டு ஒரு படத்தை பார்க்கிற பொழுது அல்லது கேட்கிற பொழுது கிடைக்கிற அந்த ஃபீல், கண்ணை திறந்துட்டு பார்க்கும்போது காணாமல் போச்சு, இட்ஸ் கான் அப்படிங்கிற ஒரு விளம்பரம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக காணாமல் போயிடுச்சு. ஏன் இதை கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. ஸோ படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா இதை தான் சொல்லுவேன். ஆடியோவை கண்ணை மட்டுமே மூடிக்கிட்டு கேட்கும்போது கிடைக்கிற அந்த ஃபீல் என் கண் திறந்து பார்க்கும் பொழுது இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் சரிப்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த படம் எங்கேயோ போய் நின்று இருக்குமோ அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த ரசனை 5ஆம் தேதி படம் பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரியும் இருக்கலாம். சரியா? இந்த படத்தை வித்யா ப்ரொடக்ஷன்ஸ்க்காக வேல்முருகன் தயாரிச்சிருக்கிறார். ஸோ வேல்முருகன் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஏற்கனவே அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுது கொஞ்சம் தயங்கி விலகி போனார். அவரை பற்றி பேசுகிறதுக்காக சிறுபட தயாரிப்பு முதலீட்டாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் பேசும்பொழுது இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர், அவர் சினிமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ
ஒரு படத்திற்கு ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணவர் வந்து ப்ரொடியூசராக மாறி இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ வேல்முருகன் இந்த படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறதா, படம் எந்த அளவுக்கு ஓடப்போகுது அப்படிங்கிறத நம்ம கொடுக்கக்கூடிய ஆதரவு பொறுத்து தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி, இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரபா. ராம் பிரபா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார் படத்தில். அதை தாண்டி படத்தினுடைய இயக்குனர் என்னடா சொல்கிறார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் ஒரு படத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர, இந்த படத்தில் எந்த ஒரு மாரலோ, இந்த மொராலிட்டியோ, எந்த ஒரு நீதி போதனையோ இல்லாமல் இருப்பது படத்தை வந்து பெரிய அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கல, கஷ்டப்படுத்தலை. என்னவோ பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. அதில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தால் பார்க்கக்கூடிய விஷயத்தில் நாம் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத ராம் பிரபா உணர்ந்திருப்பார். என்னவோ தெரியல, அவரும் கோட்டை விட்டாரா இல்லை டீம் கோட்டை விட்டுச்சான்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக சம்காரம் நம்மை சம்காரம் செய்ய காத்திருக்கிறது. அதனால் படத்தை போய் தேட்டரில் பார்க்காதீங்கலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையோட, மிகப்பெரிய உழைப்போட இதில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, தனக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை இதன் மூலமாக வந்துடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் தியேட்டரில் போய் பாருங்கள். விமர்சனத்தை வைத்துக்கொண்டு ஒரு படத்தை பார்க்கிற பொழுது அந்த படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கடந்து நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்குது பிடிக்கல, அதை தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த படம் இப்படி செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். சம்காரம் ஒரு வெற்றி திரைப்படமாக மாறுவதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கு. அதில் நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் ஒரு முயற்சி செய்த ஒரு சினிமா அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றி அடையவில்லை என்பதையெல்லாம் 5ஆம் தேதி பிறகு தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? சரி, இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வழக்கம் போல் போஸ்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் நிறைய திட்டாமல், நிறைய கொதறாமல், ரொம்ப கதறாமல் விமர்சனம் பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye.